பீரியட்ஸ் டைமில் எப்படி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ முக்கியமாக அடலசன்ட் கேர்ள்ஸோட அம்மாக்களுக்கு தான். ஸோ பீரியட்ஸ் டைமில் முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் அண்ட் நைட் 2 வாட்டி குளிக்கணும். அண்ட் பேட் வந்து ப்ராப்பராக 4 to 6 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடணும். ஒவ்வொரு வாட்டி பேட் சேஞ்ச் பண்ணும்போதும் plain வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். தென் ஹெவி ஃப்ளோ இருக்க டேஸில் இந்த ஹை அப்சார்பன்ட் பேட்ஸ், இந்த பெரிய பேட்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ப்ளீடிங் கம்மியாக இருக்குது, ஒரு 3rd day or 4th டேக்கு மேலே நார்மல் பேடோ இல்லை கிளாத் பேட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக பேட்ஸுமே ப்ராப்பராக பேப்பரில் ரேப் பண்ணி டிஸ்போஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு இந்த பீரியட்ஸ் பற்றி ஸ்கூலில் பேச ஹெசிடேட் பண்ணிக்கிட்டு பெயின் இருந்தாலோ இல்லை ப்ளீடிங் அதிகமாக இருந்தாலோ பேட் சேஞ்ச் பண்ணணும்னா கூட வெளியே சொல்கிறதில்ல. ஸோ பீரியட்ஸ் பற்றி ஹெசிடேட் பண்ணாமல் பேசுகிறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அண்ட் தென் பீரியட்ஸ் டைமில் ஒரு பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது நார்மல் தான். இந்த டைம்லையுமே வந்து யூரின் போகும்போது ப்ராப்பராக plain வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். தென் பீரியட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்க ஹேர்லாம் ட்ரிம் பண்ணிடணும். ஒன்று ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரிம் பண்ணணும், பிளேட் யூஸ் பண்ணக்கூடாது. தென் பீரியட்ஸ் டைமில் 3 to 4 liters தண்ணி குடிக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுத்து விடுங்க. அண்ட் ஃபுட்டுமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி காரம் கம்மியாக இருக்க ஃபுட் வந்து கொடுத்து விடுங்க. May 28 வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டே. கொஞ்சம் டைம் எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி எஜுகேட் பண்ணுங்கள்.